வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பஜ்ஜி சுட போகிறேன். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் வெறும் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இதில் நிறைய எந்த ஒரு ஐட்டமும் போடலை. இப்படி போட்டால் தான் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொட்டிக்கலாம். போதும். நல்லா கலக்கவும். உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இது மூணும் போட்டிங்கன்னாவே போதும். பஜ்ஜி நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் பஜ்ஜி. நல்லா இப்படி அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு கரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. வாழைக்காய் பாருங்கள். ஒரு வாழைக்காயை துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு. பஜ்ஜி போட்டுக்கிறோம். ஒரு பக்கம் வெந்த உடனே தான் பஜ்ஜியை திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டிங்கன்னா பஜ்ஜி உப்பி வராது. உடனே திருப்பக்கூடாது. ஒரு பக்கம் வெந்து வந்த உடனே தான் பஜ்ஜியை திருப்பி விடணும். பாருங்கள், அருமையான மொறுமொறுன்னு பஜ்ஜி சுட்டு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக மொறுமொறுன்னு இருக்கும். சூடாக இருக்குது. இதே மாதிரி பாட்டி போட்ட மாவெல்லாம் அதே மாதிரி பசைஞ்சு போட்டிங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.